நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். பரியாசம் பண்ணுகிறவர்கள் கேலியாக கிண்டலாக பேசி துன்பப்படுத்துவதை இந்த உலகத்தில் நாம் காண்கின்றோம். அவர்களால் பாதிக்கப்படுகின்றோம். சில நேரம் மற்றவர்கள் பாதிப்படைய நாமே காரணமாக இருந்து விடுகின்றோம். ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று தம்மை நம்புகிறவர்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்து ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். வயதாகிவிட்டது, இனி எப்படி நமக்கு குழந்தை உண்டாகும் என்று தன்னுடைய 99வது வயதில் கர்த்தர் தரிசனமாகி, உத்தமனாயிரு, உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். பல வருடங்களுக்கு முன்பாக வாக்கு கொடுத்தார். அன்று ஆப்ஷனாக அடிமை பெண் ஆகாரின் மூலம் சந்ததியை பெருக செய்யும்படி சுயமாக ஆபிரகாமும் மனைவியும் முயற்சித்தனர். அதே போன்று இன்றும் கூட அநேகர் செயற்கை கருத்தரிப்பு மூலமாக முயற்சிக்கின்றோம். ஆனால் எல்லாவற்றையும் கடந்து சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கின்றார். ஆபிரகாமுக்கு காலம் கடந்து சென்றாலும், பரியாசம் பண்ணும் பலர் இருந்தாலும், கேலியாக பேசுபவர்கள் மத்தியில் ஜாலியாக வாழும்படி சர்வ வல்லமை உள்ளவர் நம்முடைய பெருக்கமில்லாத வாழ்க்கையை கூட திரளாய் பெருக பண்ணுவார். கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் நாம் உத்தமமாய் நடப்போம். அவரே நமக்கு போதுமானவர். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசிப்பதில் வல்லவனானான். இன்று நாமும் நம்முடைய சந்ததிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கலாம். கர்த்தரே கர்ப்பத்தின் கனியை கட்டளையிடுவார். நமக்கு கொடுத்த பிள்ளைகளை பழுகி பெருக செய்வேன் என்று வாக்கு கொடுத்தவரையே நம்புவோம். மனிதர்களுடைய கைகளைப் போல கர்த்தருடைய கை குறுகினது அல்ல, பச்சபாதம் காண்பிப்பவரும் அல்ல. பரலோகத்தில் மாத்திரமல்ல, பூமியில் இருக்கும் நமக்காக தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக சர்வத்துக்கும் அதிகாரியாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.